வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் டபுள் டோர் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜோட பிசிபி போர்டு தான். இதை நான் போய் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே டெட்டில் இருந்தது. போர்டு டெட், இப்போயும் டெட்டில் தான் இருக்குது. போர்டு அப்படியே கம்யூனிகேஷன் போர்டு ப்ளஸ் இன்வெர்ட்டர் போர்டு 2 இருக்கும் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா. கம்யூனிகேஷன் போர்டு ஒர்க் ஆகாமல் இருந்தது. அப்புறமா சில ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் இன்வெர்ட்டர் போர்டு சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. அதனால் கழட்டி எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணி போடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சப்ளை கொடுத்துட்டேன். நம்ம சப்ளை கொடுத்த உடனே அந்த ரெட் லைட் ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அதுதான் போர்டு நல்லாயிருக்கு, பவர் செக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சப்ளை கொடுத்ததுலேருந்து சுத்தமாகவே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே டெட்டாகவே இருக்குது. அது ஏன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சப்ளை செக் பண்ணுறேன். ரெக்டிஃபயரில் இன்புட்டு 226 வோல்ட்டு கரெக்டாக வருது. இப்போ டிசி வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவுட்புட் டிசி வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக வருது பாருங்கள். 314 வோல்ட்டு கரெக்டாக வருது. மிச்சம் எல்லாமே கரெக்டாக வருது. ஆனால் சுத்தமாக அவுட்புட் ஆக்சுவலாக இதில் இருக்க பக் கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகலை. பக் கன்வெர்ட்டரில் ப்ராப்ளம் இருக்குங்க பாருங்கள். 1.1 வோல்ட்டு தான் காட்டுது. பக் கன்வெர்ட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஏசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போர்டில். பாருங்கள், இந்த காயில் இருக்குல்ல, அந்த பக் கன்வெர்ட்டரோட காயிலில் டச் பண்ணும்போது மட்டும் லைட்டு பிளிங்க் ஆகுது. அடியில் எரியுறது உங்களுக்கு தெரியும். 2 தடவை எரிஞ்சுது. அந்த காயிலில் வீக்காக இருக்குது. ப்ளஸ் நிறைய ட்ரை சால்ட்ரிங் இருக்குது இந்த போர்டில். அங்கங்கே ட்ரை சால்ட்ரிங் இருந்தது. யாரும் இந்த போர்டை எனக்கு முன்னாடி ஒரு டெக்னீஷியன் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுத்துட்டாராம் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நிறைய ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய ட்ரை சால்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க, ஒழுங்காக சால்ட்ரிங் பண்ணாமல். இப்போ நான் அது எல்லாத்தையும் ஒழுங்காக சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம், போர்டை எப்படி ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இங்கே பாருங்கள், இதுதான் சிங்கிள் டோர் டபுள் டோருக்கான பிசிபி போர்டு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. இதில் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டபுள் டோர் போர்டில் 2 கெப்பாசிட்டர் வரும், சிங்கிள் டோர் போர்டில் சிங்கிள் கெப்பாசிட்டர் தான் வரும். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி நீங்கள் எதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். டிட்டோ ஐசியிலேருந்து எல்லாமே ஒரே தான் போட்டிருப்பாங்க. உள்ள ப்ரோக்ராம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதில் டபுள் டோருக்கும் சிங்கிள் டோருக்கும். இதை பற்றி டிஃப்ரென்ஸ் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன், டீசால்ட்ரிங் பண்ணிட்டேன். பாருங்கள், காயில் பாருங்கள், காயில் எல்லாத்தையும் டீசால்ட்ரிங் பண்ணிட்டேன். இந்த காயிலை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த காயில் தான் பக் கன்வெர்ட்டர் காயில். அது இண்டக்டர் காயில் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கூட சொல்லலாம். இந்த காயிலை சேஞ்ச் பண்ணிட்டேன். மிச்சம் ட்ரை சால்ட்ரிங் இருந்தது எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி கவர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கணும். இப்போ வாங்க பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக பவர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா பக் கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுது. ஏசி வோல்டேஜ் டிசியாக கன்வெர்ட் ஆகி ஆக்சுவலாக ஒரு 5 வோல்ட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் 15 வோல்ட் ஐபிஎம்க்கும் போகும். அந்த வோல்டேஜ் கரெக்டாக வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நான் டோட்டலாக எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த இருக்க பெரிய கெப்பாசிட்டர் கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆகிருக்கும். இந்த சார்ஜ் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த லைட்டு லைட்டாக பிளிங்க் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக இப்போ போர்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எதுவுமே ஆகலைன்னாலும் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகலை, ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து தானாகவே அந்த லைட்டு பிளிங்க் ஆகும் பாருங்கள். கரெக்டாக அது டிஸ்சார்ஜ் ஆகும்போது கரெக்டாக பிளிங்க் ஆகும். பாருங்கள், கரெக்டாக பிளிங்க் ஆனிச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன். யூவிடபிள்யூ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு மோட்டர், டிசி மோட்டரில் உள்ள யூவிடபிள்யூ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றி தெரியாதுன்னா இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த இது கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இதில் என்னென்னா இப்போ டபுள் டோர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வந்து பிசிபி கொடுக்கணும். அது வந்து இது நான் வந்து நானே ரெடி பண்ணது. இது 555 ஐசி மூலிமா ரெடி பண்ணது டைரக்ட் ஸ்டார்ட்டுக்காக. இந்த சர்க்யூட் வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருக்குது, அதை பார்த்து தான் ரெடி பண்ணேன். இது நானே ரெடி பண்ணேன். இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. நிறையா சர்க்யூட்ஸ் இருக்குது, அதில் சில சர்க்யூட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது நல்லா ஒர்க் ஆகுது, அதுக்காக நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டன்ட் டைரக்ட் ஸ்டார்ட்டுக்காக. இப்போ நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா அந்த கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, அப்படியே தான் அமைதியாக இருக்கும், நீங்கள் செக் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி கொடுக்கணுன்னா அந்த 5 வோல்ட் ஆர்பிஎம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 5 வோல்ட்டு கிரவுண்டு, ஆர்பிஎம் ஃபீட்பேக் அப்படின்னு 4 பின் இருக்கும். அதில் வந்து 5 வோல்ட்டு ஆர்பிஎம் அந்த ரெண்டுத்துக்கும் கொடுத்திங்கன்னா, ஆர்பிஎம்க்கும் 5 வோல்ட்டுக்கும் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகும். இதுலேருந்து ஃபீட்பேக் ஒன்று போகும். அது வந்து ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் போர்டு இருந்தால் தான் அது டோட்டலாக க்ளோஸ் ஆகி ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கம்ப்ரஸர் ஓடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டேன் போர்டை. லைட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இந்த போர்டுக்கும் பவர் வந்துருச்சு. லைட் எரியுது. நான் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாருங்கள் இந்த இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த டைரக்ட் ஸ்டார்ட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.